Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இதுவா இந்தாங்க. மாம்பழம் மாம்பழம் அல்கோவா மாம்பழம் மாம்பழம் அல்கோவா அல்கோவா. வணக்கம் பெருசு. ஆட்டோகிராஃப்ல போறது இல்ல. சாரேகா மாமா பாப்பா. கார்ல யாரு? நான் யார்கிட்ட பேசுனேன்? ஹலோ, யாருப்பா உள்ள? உள்ள யாருமே இல்லையே. நான் யாரோட்ட பேசினாங்களே, அது யாரு? நான் தான் உன்கிட்ட சொன்னேன். யாரு? பேய் இருக்கு இதுல. இந்த கார்ல பேய் இருக்கு. ஓடுங்க. இன்னும் எவ்வளவு தூரம் ஓடுவீங்க? முடியலன்னா ஒரு இடத்துல நின்று தானே ஆகணும். நான் வேணா உங்களுக்கு லிஃப்ட் தரட்டுமா? லிஃப்டா? அது பேய் கிட்டியா? முடியல, என்னால சுத்தமா முடியல. ரொம்ப மூச்சாக்குது. யார் நீ? எதுக்கு பின்னாடி வர? உனக்கு என்ன வேணும்னு சொல்லிடு, என்ன விட்டுருப்பா. அதான் சொன்னி. நான் ஒரு விட்டு என்ன விட்டு. இனி வாழ்க்கையில நான் பாடவே மாட்டேன்ப்பா. விட்டுருப்பா. நான் உன்னை விடணுமா? அப்போ உன்கிட்ட இருக்கிற பணம், நகை, செல்போன் எல்லாத்தையும் போடு. என்கிட்ட போடு. என்ன சொல்ற நீ? பேயை இப்ப இறங்கி கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சா கலிகாலம் முட்டிடுச்சு. எடுத்து வீணடிக்காம போடு. செல்போனை கொடு. சிவா, ஒரு கருப்பு கலர் பேய்க்கார் என்ன டோர்க்கிட்டு என்கிட்ட இருக்கிறதால பிடிக்கிறச்சு. சிவா, நீங்க இப்ப எங்க ஓடிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியலப்பா. அல்ல ஓடிக்கிட்டே இருக்கேன். சிவா, உடனே வந்து காப்பாற்று. சிவா, உன்னை விட மாட்டேன். லட்டு சிங் சார், லட்டு சிங் சார். என்னாச்சு தாத்தா? என்ன தாத்தா, உங்க இதய துடிப்பு அப்படியே ட்ரெயின் போற மாதிரி டக் 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 டக்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு கிளாஸ் அப்படியே சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். யோ கான்ஸ்டபிளே, போய் தண்ணி கொண்டு வாயா. நான் கொண்டு வரேன். இந்தாங்க தாத்தா, போட்டீங்க. சில்லுன்னு இருக்குது. பேய் நான் பார்த்தேன். பேய்ல கார்ல இதெல்லாம் பேய்ல காரை பார்த்தேன். அது ஒரு பேய், அது திருடுற பேய். நான் அது பேய பார்த்தேன். இந்த லட்டு சிங்கோட ஏரியாவுல பேயா? நீங்க சொல்றது புரியலையே. என்னுடைய ஏரியாவுல பேயா? இந்த உலகத்துல பேய் பூதமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தாத்தா. எவனோ ஒருத்தன் உங்ககிட்ட பேய் வேஷம் போட்டு ஏமாத்திருக்கான். பட் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க தாத்தா. அவனை புடிச்சு தலையில தொங்க விட்டு தோலை உரிச்சு போடுறேன். ஏலே கான்ஸ்டபிள், சீக்கிரம் வாலே. அந்த பேய் பையில புடிச்சு தொங்க விடணும். சார், ஒருவேளை அது உண்மையான பேயா இருந்தா என்ன பண்றது சார்?
யோ கான்ஸ்டபிள், உண்மையிலே பேயெல்லாம் வெறும் கற்பனை இல்ல. எவனோ ஒருத்தன் பேயோட பேரை வச்சுக்கிட்டு நல்லாவே கொள்ளையடிக்கிறான்ல, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகே சார், புரிஞ்சுது சார். தாத்தா நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் சிவா. நம்ம லட்டு சிங் சார்ல அவர்தான் பேய பிடிக்கிறன்னு வண்டியில கிளம்பி போயிருக்காரு சிவா. வண்டியை அடிச்சு ஓட்டல. இந்த பேய் என்ன கலர்ல இருக்குன்னு தெரியலையே. யோ சார். சார் சார் இருங்க, நானும் வரேன். இல்ல என்னோட ஏரியாவுல திருட்டா. ஏய் ஹேண்ட்ஸப்ல வெளியே வாண்டறல்ல. நான் ஒரு திருட்டு கார்பே. உன்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் என்னோட பேக் செட்ல போட்டு. யோ கான்ஸ்டபிள், என்னையா உள்ள யாரையுமே காணோம். ஆனாலும் கார் ஓடுது, நம்ம கிட்டயும் பேசுதல. அப்படின்னா இதுக்கு என்னையா அர்த்தம்? இதைத்தான் சார் எல்லாரும் கார் பேய்னு சொல்றாங்க. வாயா, வாயா, வண்டி ஏறியா, நம்ம போயிடலாம். கான்ஸ்டபிள், வண்டி ஏறியா. போலாம் போலாம். யோ கான்ஸ்டபிள், பிரேக்க விட்டாதாயா வண்டி போகும். பிரேக்க விடியா. பை 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 பை. போடுங்க சார், ஒரு கை கொடுங்க சார். சார் சார் இந்த பக்கம் வாங்க சார். சார் அப்படிதான் சார். நகை எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பேக் செட்ல வை. இல்லனா இல்லனா அடடடடா, என்னையா இதெல்லாம்? நான் ஒரு பேய். இவ்வளவு நேரம் கழிச்சு உங்களுக்கு இப்பதான் சந்தேகம் வருதா? ஒழுங்கா இங்க இருந்து இறங்கி போயிடுங்க. இல்லனா ஏய் கான்ஸ்டபிள், சீக்கிரம் வாயா. கூட்டா மொத்தத்தையும் அவுத்துறோம் போல இருக்கு. ஓட்டுறல. அட ஆமா, இந்த காருக்குள்ள உண்மையிலேயே யாரும் இல்ல. இந்த மலை மேல வந்த கார் திடீர்னு காணாம போயிடுச்சே, அது எங்க தான் போயிருக்கும்? Okay. Hey, Paribas. Welcome to the garage.
நான் யாரு நான் யாரு நான் யாரு என் பேர் பேய் 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 பேய். எஸ், எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. என் பேரு டாப்ரா, ஆனா உயிரோட இருக்கிற ஒரு பேய். என் காரை பார்த்தாலே இந்த ஒட்டுமொத்த உலகமும் நடுங்கும். அத பேயா நினைச்சு. சூப்பர் பாய் சூப்பர். உங்க கார் பக்காவா இருக்கு போங்க. நீங்க ரிமோட்ல அதை ஆக்டிவேட் பண்றீங்க, ஆனா எல்லாரும் அதை பேய்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வண்டிக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது அந்த வண்டில இருந்து சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பேய் பேசுற மாதிரி. இன்னைக்கு நாளைய கண்ணால பார்த்த மக்கள் பயந்தத. ஆனா ஒரே ஒரு பையனை தவிர அந்த பையன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். கார் கிட்ட வந்து ஜன்னல் சீட்டை பார்த்தா டிரைவரே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். இந்த ஒட்டுமொத்த ஊரும் என் காரை பார்த்தா நடுங்கும். இவங்களோட பயத்தை நாம பயன்படுத்தி எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு இங்க இருந்து நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு புது ஊருக்கு போய் அங்க போய் திருட போறோம். எப்படி? உங்களை யாராலையும் பிடிக்கவே முடியாது பாஸ். நீங்க எல்லாரும் அந்த பையனை மறந்துட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பையன் அந்த சைக்கிளை எவ்வளவு வேகமா ஓட்டுறான். நம்ம கார் கூட அவன் போட்டி போட்டு வேற வந்தான். எனக்கு என்னமோ அந்த பையன் தான் நம்ம காப்பு வைக்க போறான்னு நினைக்கிறேன். எப்போ நீங்க எல்லாரும் அந்த பேய்க்கார பத்தி கேள்விப்பட்டீங்களா? எனக்கு என்னமோ அதை பார்த்தா பேய் மாதிரி தோணலப்பா. கார் ஓட்டுற ஏலியனா இருக்குமோன்னு தோணுது. ஆமா, ஏலியன் தான் இன்விசிபிளா இருக்கும். ஏய் யூடி, உங்க மூளைய விட்டு இந்த மாதிரி பேய் ஏலியன் மாதிரி விஷயங்கள் வெளியே வரவே வராதா? அப்படின்னா அது என்னன்னு நீயே சொல்லு, நான் கேக்குறேன். கார் எப்படி போகுதுன்னு சொல்லு. ரிமோட் கண்ட்ரோல். என்னது? ஆமா, அது ரிமோட் கண்ட்ரோல்ல ஆக்டிவேட் ஆகுற காரா இருக்கலாம்ல. அதுவும் என்னோட சைக்கிள் மாதிரியே தான். அப்ப அந்த பேயோட சத்தம் அதுவும் ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா தான் கார்ல இருந்து வருது. இதே தான் நான் என் சைக்கிள்லயே செட் பண்ணி வச்சிருக்கேன். அத பண்ணி காட்டவா? என் கூட வாங்க. எல்லாரும் உடனே கேலரிக்கு வாங்க. வட குண்டா சீக்கிரம். உங்க கையில என்ன இருக்கோ அதெல்லாம் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. பேய், மறுபடியும் பேய். கார் பேய் போய் சைக்கிள் பேய் ஆயிடுச்சு. என்ன விடுங்கப்பா, எங்க பார்த்தாலே பேயா இருக்குதப்பா, விடுங்கப்பா. எங்க பாருங்க பேய் பேய். தாத்தா, பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல. யார் சொன்னா? இப்பதான் சைக்கிள் பேசுறத நான் கேட்டேன். ஆனா கார் பேய் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுப்பா. இல்ல தாத்தா, பேசுனது நான் தான். அது என்னோட குரல் தான். என்ன? என் சைக்கிள்ல இருக்கிற கேஜெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. என்னது? அதான் மேட்ரா. அப்பவே நான் கொஞ்சம் யோசிச்சேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியான வேலையா இருக்கு. என்ன சொன்னாலும் வந்து செஞ்சுட்டு போயிடுறானுங்க. ஏய், நில்லு. இது என்னோட ஊரு. இங்க உன்னால எதையும் திருட முடியாது. திருடின எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துட்டு வா. ஏய் பாஸ், ஓடிடலாம் பாஸ். ஒரிஜினல் பேய் வந்துருச்சு. ஒழுங்கா சாரி சொல்லிடுங்க, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க. முட முட்டாள். அது ஒண்ணு பேயெல்லாம் கிடையாது. எப்படி நான் ரிமோட் கண்ட்ரோலை வச்சு இதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேனோ அதே மாதிரி ஒருத்த சைக்கிளை வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த சைக்கிள் நேத்து ஒரு பையன் என்ன சேஸ் பண்ணி வந்தானே, அவனுடைய சைக்கிளே தான் எனக்கு இது தெரியும். சோ அவன் இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். நான் அந்த பையன் கூட ஆட போற ஆட்டத்தை கொஞ்சம் வேடிக்கைத்தான் பாருங்களேன். நீ ஒரு டுபாக்கூர் பேய்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தான்டா உண்மையான பேய். சரி வா, ரெண்டு பேரும் மோதி பாத்துடலாம்.
மாதிரி முட்டை வச்சுட்டானே அந்த பையன். பாஸ் பாஸ் இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அந்த பையன் கிட்ட சாரி கேளுங்க. அந்த பையன் நான் சும்மா விட போறதில்ல பாரு. முதலையாவது கொஞ்சம் தான் உடைஞ்சிருந்துச்சு, இப்ப சுக்குனரா உடைக்க வச்சுட்டானே. பாஸ் பாஸ் கடைசி சான்ஸ். கப்புன்னு அவன் கால்ல போய் உழுந்தலாம் வாங்க. இப்ப இத பாருங்க. பாஸ் இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். பாஸ் இனிமே அந்த கடவுளே நினைச்சாலும் நம்மள காப்பாற்ற முடியாது போல இருக்க. வாங்க ஓடிடலாம். ஒழுங்கா எங்க கூட வரீங்களா இல்ல நாங்க மட்டும் போட்டுமா? அப்புறம் அந்த சைக்கிள் பை கிட்ட தனியா இந்த இடத்துல நீங்க மாட்டிக்க வேண்டி இருக்கும். இல்ல, இந்த பையனை நான் சும்மா விடாம வரவே மாட்டேன். நேர்ல அவனை போய் பார்க்கலாம் வாங்கடா. நீ ஒரு பேய் இல்லைன்றது எனக்கு தெரியும். என்ன மாதிரியே ரிமோட்டை வச்சு தான் நீ ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கன்றதும் எனக்கு தெரியும். உனக்கு தைரியம் இருந்தா ஒழுங்கா என் முன்னாடி வா. எங்கடா தம்பி மறைஞ்சிட்டு இருக்க? ஓ அப்ப அது பேய் இல்லப்பா. இதோ வரேன் இரு. உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இப்படி ஒரு பிளான் போட்டேனே. எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னல இந்த பையன் தான் பண்ணிருக்கான் பாரு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். வேற சிவா, என்னோட பேரு சிவா. உங்களுக்கு எப்படி இந்த சைக்கிள் ரிமோட்ல ஆக்டிவ் ஆகுதுன்னு தெரிஞ்சதோ அதே மாதிரி எனக்கும் இந்த காரும் ரிமோட்ல தான் ஆக்டிவ் ஆகுதுன்னு முன்னாடியே தெரியும். என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பையனை அடிங்கடா. போயில எங்க போற? உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம்டா. மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தா உண்மையா நான் பேய் ஆயிடுவேன். அடிச்சது போதும்பா. கருணை காட்டி கொஞ்சம் விட்டுடு. இவனுங்களை அடிக்க வேண்டிய பங்கு எங்களுக்கு கொஞ்சம் இருக்கு சிவா. என் பேரு லட்டு சிங், இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்ல. வரியா? உன் வேலை என்னன்னு நீ காட்டிட்டல, எங்க வேலை என்னன்னு காட்டுறவால ஜெயிலுக்குள்ள என்னல முறைப்பு வாழ.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.